பார்ப்பேன் நானே நான். ரவி, என்னப்பாச்சு? நீ டூட்டிக்கு தானே கிளம்பி போன? உன் கூட எப்படி இமியா? ரவி, இமியா எதுக்கு உன் கூட வந்திருக்கான்? என்னப்பாச்சு? ரவி, என்னப்பா எல்லாரும் கேட்கறாங்க, அமைதியா இருக்கா? ஆமா, ஏதாவது மூட்டி கொடுத்துருப்பான், அதனால தான் அண்ணன் அமைதியா இருக்காங்க. ஒன்னும் இல்லப்பா சார், வா நம்ம ரூமுக்கு போவோம். ரவி, என்னப்பா கேக்குக்கு எதுவும் சொல்லாம உன் பாட்டு அமைதியா போற? ரவி நில்லு. ரவிக்கு என்னாச்சு? கேக்குக்கு பதில் சொல்லாம அமைதியா போறான். சரி, நானும் கிளம்புறேன். எப்பா கார்த்திக், நீயும் அவங்க கூட தானே வந்த? என்னப்பாச்சு? இமியா எப்படி ரவிக்கு கூட? அவ வீட்டுல தானே இருந்தா? ஆமா, நாங்க ருத்ராவை கூப்பிட போகும்போது அவ வீட்டுல தானே இருந்தா. இப்ப கார்த்திக், என்னப்பாச்சு? ரவி வேற அமைதியா போறான், கோவமா வேற இருக்கான். என்னப்பாச்சு? வேற என்னமா, ஒண்ணுக்கு ரெண்டா அண்ணன் கிட்ட இலக்கி கொடுத்துருப்பான், அதான் கோவமா போறாங்க. சாச்சனா, உன்னோட வயசுக்கு தக்கன பேசு, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத. சாச்சனா, நீ இப்ப என்ன பேசிட்டு இருக்க? இவளுக்கு தேவைதான், சொல்ல கேட்காம அண்ணிய ரொம்ப தான் பேசிட்டு இருக்கா. கார்த்திக், நீ இப்ப எதுக்காக சாச்சன மேல கோவப்படுற? அவ சொன்னல என்ன தப்பு இருக்கு? எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. இவ இல்லாத போல சொல்லி கொடுத்தா ரவி இவங்க மேல கோவமா போறான். அத்தை, ரொம்ப தப்பு பண்றீங்க, ரொம்ப வருத்தப்பட போறீங்க. ஐயோ, இங்க என்னதான் நடக்கி? ஆளுக்காளுக்கு இனிமே அவளை குத்து சொல்லிட்டு இருக்கீங்க, என்னதான் நடக்கீங்க? அப்பா, நான் சொல்றேன், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. புதுசு வந்தோன்னா பழச மறந்துட்டாங்க. என்னப்பா கார்த்திக், நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன்பா, நீங்க இந்த வீட்டுல தானே இருக்கீங்க, இல்ல வேற எங்கேயாவது இருக்கீங்களா? இல்ல, இந்த வீட்டுல என்ன நடக்கு ஏது நடக்குன்னு ஒரு பெரிய மனுஷனா பாக்குறது கிடையாது. வீட்டுல இருக்க பெரியவங்க தான் சரியில்லை, ஆனா நீங்களும் என்னப்பா கண்டுக்காம வீட்டுல என்னவும் நடந்துட்டு போட்டு நமக்கு என்னங்கிற மாதிரி அமைதியாவே இருக்கீங்களா? என்ன கார்த்திக், நீ இப்படி பேசுற? கார்த்திக், நீ என்னதான் சொல்ல வர? இந்த வீட்டுல அப்படி என்னதான் நடந்துச்சு? நாங்க வேலை விஷயமா வெளியே இருந்தோம், இந்த வீட்டுல என்ன நடக்கு ஏது நடக்கு எனக்கு எதுவுமே தெரியாது. ஜானகி, இங்க என்னதான் நடக்கி? நீ அது வாய் திறந்து சொல்லு. கார்த்திக் எனக்கு இப்படி பேசிட்டு இருக்கான். அது மாமா வேற ஒண்ணு இல்ல, எல்லாருக்கும் ஒருத்தி மட்டும் குத்தகாரி ஆயிட்டா, வேண்டாதாலும் ஆயிட்டா. சொல்லுவாங்கல்ல, ஆகாதவ எது தொட்டாலும் குத்தம், எது செஞ்சாலும் குத்தங்கிற மாதிரி இமையா என்ன பண்ணாலும் அவதான் எல்லாம் பண்ணா, அவ மேலதான் எல்லா தப்பு இருக்குங்கிற மாதிரியே இந்த குடும்பம் பேசும். என்ன நேத்ரா, இங்க நடந்தது உனக்கும் தெரியும்ல, நீ என்ன இப்படி பேசுற? தெரியும், தெரிஞ்சனாலதான் இப்படி பேசுறேன். அக்கா, நீ என்னக்கா இமையாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா? அவ என்னென்ன பண்ண உங்களுக்கு தெரியாதா? பாரு, ஒக்கொன்னு வந்த அவ்வளவுதான். உனக்கு வேணா இமையில பத்தி தெரியாம இருக்கலாம், எனக்கு நல்லா தெரியும். வாய மூடிட்டு அமைதியா இருந்துரு. நேத்ரா, நீ இப்ப எதுக்காக ருத்ரா மேல கோபப்படுற? அவ உண்மைதானே சொன்னா? வேண்டாத்த, வாய கிளறாதீங்க, அப்புறம் சொன்னேன் தாங்க மாட்டீங்க. ஆனா ஒண்ணு, ரொம்ப வருத்தப்பட போறீங்க, ரொம்ப வருத்தப்பட போறீங்க. நேத்ரா, என்னதான் ஆச்சு? நீ எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருங்க. கார்த்திக், நீங்க டூட்டி விஷயமா வெளியே போனீங்க, இமையா எப்படி உங்க கூட? சொல்லுப்பா. ஓ, அப்போ இமையா வீட்டுல இருக்காளா இல்லையா, என்ன பண்றா, சாப்பிட்டாளா இல்லையா, எதுவுமே தெரியாது அப்படிதானே? அவ வீட்டுல தானே இருந்தா, எப்படி அங்க வந்தான்னு கேக்குறேன். உங்க கூட எப்படி இருந்தா நான் கேக்குறேன். சரி, நான் ஒண்ணு கேக்குறேன். மார்னிங் இமியா உங்ககிட்ட பேச வந்தாளா, அதை மட்டும் சொல்லுங்க. இப்போ அதுக்கும் இதுக்கும் என்னப்பா சம்மந்தம் இருக்கே? அதனாலதான் கேக்குறேன். ஒரு பொண்ணு 10 மணி ஆவியும் அந்த பொண்ணை சாப்பிட யாரும் கூப்பிடல. சரி, நம்மளே கீழே போய் கேட்போன்னு கேட்க வந்திருக்கா, உங்ககிட்ட கேட்க வந்திருக்கா. நீங்க பேசவே மாட்டீங்கன்னு மூச்சு கொடுத்து கூட பேசாம உங்க பட்டு போயிட்டீங்க. அந்த பொண்ணு கன்சீவா இருக்கா, உங்க வீட்டு வாரிசம், வேற யாரோட குழந்தையும் இல்ல, ரவியோட குழந்தை தான். ஆனா நீங்க கன்சீவா இருக்காளே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு பசிக்குமே, வாமிட் எல்லாம் எடுத்து ரொம்ப டயர்டா இருப்பாளே, அந்த பொண்ணுக்கு நேரத்துக்கு சாப்பாடை கொடுக்கணும், இல்ல சாப்பாடை எடுத்தாவது வைக்கணும், சாப்பிட்டாலும் இல்லையான்னு பார்க்கணும், எதுவுமே இல்ல. அவளுக்கு நான் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன்ப்பா. நீ என்னப்பா இப்படி பேசுற? அவளுக்கான சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன், காவிய கிட்ட கூட சொல்லியிருந்தேன் இமியா வந்தா எடுத்து கொடுன்னு. ஏத்த இப்ப வந்த காவிய கிட்ட உங்களுக்கு சொல்ல தெரியுது, ஏன் இமியா கிட்ட சாப்பாடு என்னமான்னு கொடுக்க தெரியல உங்களுக்கு? அதையே நீங்க காவிய கிட்ட சொன்னீங்க. காவிய முதல்ல யாரு? என்ன மறந்துட்டு பேசுறியா? காவியா யாருன்னு உனக்கு தெரியாது? உன் அண்ணன் பொண்டாட்டி, என்ன இப்படி பேசிட்டு இருக்க? நீங்க காவிய கிட்ட சொல்லிட்டு போனீங்க, உனக்கு காவியா என்ன பண்ணனு உங்களுக்கு தெரியுமா? இமியா சாப்பிடலான்னு கிச்சனுக்கு போயிருக்கான், பசிக்குன்னு அந்த பொண்ணு தட்டை எடுத்து சாப்பாடு வைக்கலான்னு திறந்து பார்த்தா சாப்பாடு எதுவுமே இல்ல, எல்லாமே காலி. அது எப்படி காலியா இருக்கும்? நான் தானே எடுத்து வச்சேன், அதெல்லாம் எப்படி காலியா இருக்கும்? நீங்க எடுத்து வச்சீங்க, இல்லன்னு இல்ல, ஆனா அத நாய்க்கு போட்டுட்டாங்க. அது எப்படி நாய்க்கு போட முடியும்? அவளுக்காக எடுத்து வச்சது, யார் நாய்க்கு போட்டா? போட்டுக்காங்க, நீங்க யார்கிட்ட சொன்னீங்களோ அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க சாப்பாடு என்னாச்சுன்னு, சரியா? ஆனா நாய்க்கு போட்டுட்டாங்க. அவகிட்டயே சொல்லிருக்காங்க நீ சாப்பிடக்கூடாது, ஆனா நாய் சாப்பிடலான்னு அவகிட்டையும் சொல்லிருக்காங்க. என்னப்பா நீ இப்படி சொல்ற? சரிம்மா, ரவி உங்ககிட்ட நேத்து என்ன சொன்னா? ரவி உங்ககிட்ட சொல்லும் போது நானும் கூட தான் இருந்தேன். சொல்லுங்க, ரவி உங்ககிட்ட என்ன சொன்னா? அதுக்கு நீங்க ரவி கிட்ட என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? 5th மந்த் ஸ்கேனுக்கு போகணும், அவளை மார்னிங்கா கூட்டிட்டு போங்க, நான் அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டேன், இன்னைக்கு எடுத்தாதான் உண்டு, இல்லைன்னா எடுக்க முடியாது, கண்டிப்பா இது எடுத்தே ஆகணும், முக்கியமான ஸ்கேனு உங்ககிட்ட சொன்னானா இல்லையா?
நீங்க சரிப்பா நான் கூட்டிட்டு போறேன், ருத்ராவை தானே வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் கூப்பிட போவாங்க, நான் கூப்பிட்டுட்டு போறேன்னு ரவி கிட்ட சொன்னீங்க. நீங்க ரவி கிட்ட அப்பவே முடியாதுன்னு சொல்லியிருந்தா ரவி கூட கூட்டிட்டு போயிருப்பான். ஆனா நீங்க இல்ல, அந்த பொண்ணு உங்களை கூப்பிடவும் வந்தக்கி மூஞ்சி கொடுத்து பேச மாட்டீங்கன்னு உங்க பாட்டு ருத்ராவை கூப்பிட கிளம்பிட்டீங்க. பாவம், அந்த பொண்ணு தனியாவே ஹாஸ்பிட்டல் போயிருக்கான். போன இடத்துல என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியுமா? ஜானகி, கார்த்திக் என்ன சொல்லிட்டு இருக்கான்? என்னப்பா கார்த்திக், என்ன நடந்துச்சு? முக்கியமான மீட்டிங்மா, முக்கியமான கேஸ் ஃபைல தொலைஞ்சு போச்சு. அதுக்கு யார் எடுத்தாங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அவனை பிடிச்சு செஞ்சு விசாரிச்சுட்டு இருந்தோம். முக்கியமான கேஸ் விசாரிச்சுட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஒரு ஃபோனு ஹாஸ்பிட்டல்லேருந்து. மிஸ்ஸஸ் இமியா ரவி நீங்களான்னு கேட்டாங்க. ஆமான்னு ரவி பேசினா. பதறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அப்போதான் தெரியும், மார்னிங்லேருந்தே சாப்பிடாம தனியாகவே ஸ்கேனுக்கு போயிருக்கான். ஏன்னா முக்கியமான ஸ்கேன் ஆச்சே, எடுக்கலைன்னா ரவி கண்டிப்பாக கோவப்படுவான். எதுக்காக போகலைன்னு ரவி கேட்பான்னு அவளாவே ஸ்கேன் எடுக்க போயிருக்கான். சரி நம்ம போய் எடுத்துட்டு வந்துடுவோம். ரவி கேட்டா அதை தான் கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்லலான்னு அந்த பொண்ணு தனியாகவே ஹாஸ்பிட்டல் போயிருக்கான். போன இடத்துல அந்த பொண்ணு சாப்பிடவே இல்லை. மார்னிங்லேருந்து கொமட்டல் வேலை. அந்த பொண்ணுக்கு மயக்கம் வந்து கீழே உள்ள போயிருக்கான். ஜஸ்ட் மிஸ். நர்ஸு பக்கத்தில் இருந்தனால நர்ஸை பிடிச்சாங்க. இல்லைனா இந்நேரத்துக்கு இமையாவும் இல்லை, அவள் வயிற்றுல இருந்த குழந்தையும் இல்லை. இப்ப கார்த்திக் நீ என்ன சொல்ற? ஆமாப்பா, நாங்க போகும்போது இமையா மயக்கத்துல தான் இருந்தா. அப்புறம் அவ கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் எதுக்காக தனியா வந்த, உன் கூட யாரும் வரலையான்னு அவகிட்ட கேட்டோம். அதுக்கு அவ என்னென்னமோ காரணம் சொல்லி சமாளிச்சான். அப்புறம் ரவி கோம செத்தமா காட்டதுக்கு அப்புறம் தான் நடந்த எல்லாத்தையும் சொன்னான். இங்க என்ன நடந்துச்சு, நீங்க என்னென்ன பேசுனீங்க, யார் அவளை மிரட்டினது, யார் அவகிட்ட சவால் விட்டது, எல்லாத்தையுமே ரவி கிட்ட ஒண்ணு விடாம சொல்லிட்டான். அதை கேட்டதுக்கு அப்புறம் ரவிக்கு அவ்வளோ கோபம். எப்படி வீட்டில் உள்ளவங்க இவ்வளோ முட்டாள்தனமா ஏன் இம்சையை நம்பாம போனாங்கன்னு அவனுக்கு அவ்வளோ கோபம். அதான் சொல்லிருக்காளே இதெல்லாம் அவ பண்ணிருக்கானு. ஒரு நிமிஷம், இதெல்லாம் அவன் பண்ணான்னு சொல்லல, இதெல்லாம் நான் பண்ணான்னு அவங்க சொல்றாங்க. ஆனா நான் சொன்னேன் இதெல்லாம் நான் பண்ணவே இல்லை, என்னை நம்புங்க அத்தனு. ஆனா யாருமே என்னை நம்பல அப்படின்னு சொன்னான். அப்புறம் சாச்சனா நீ என்ன கேட்டா, உனக்கு என்ன நான் வேலைக்காரியா? உன் மூஞ்சியை பார்க்கவே பிடிக்கல. உன்கிட்ட வேலை சொன்னது, இமையால பார்த்துக்கொண்டு சொன்னது உன் அண்ணன் ரவி. ஆனா நீ இமையால திட்டிட்டு போயிருக்க. அது அது அவ இப்படியெல்லாம் பண்ணா எப்படி பிடிக்கும்? அவ முன்ன மாதிரியே இல்ல, மாறிட்டா. யார் மாறினா? அவ மாறினாளா இல்ல நீங்க எல்லாரும் மாறினீங்க? நான் சொல்றேன், அவ ஒண்ணும் மாறல. அவ எப்பவும் போல அவளாதான் இருக்கா. ஆனா மாறினது நீங்க தான். ஏமா, சின்னதுல இருந்தே உங்க கூட தான் அவ இருக்கா. சின்ன வயசுல இருந்தே பண்ணாததான் இப்ப திடீர்னு பண்ணிட்டாளா? அதுக்கு என்னமோ ஒரு காரணம் சொன்னீங்களே, என்னது? அண்ணன் கலெக்டர் ஆயிட்டான், பணம் வசதி வந்துட்டு, அதனால தனக்காலத்துல பண்ணிட்டு இருக்கா இல்லையாமா? எல்லாரும் பேசக்கூடாத வார்த்தைகளை பேசி அவளோட மனசையே சுக்கு நூறா உடைச்சிட்டீங்க. இனிமே அதை ஒட்ட வைக்க முடியாது. அதை நீங்க ஒட்ட வச்சாலும் பழையத்தபடி இருக்குமான்னு கேட்டா இல்ல. சரி, இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கல, நீங்க ஏன் ரவி கிட்ட சொல்லல? சொல்லுங்கம்மா, ரவி கிட்ட சொல்லிருக்கலாமே. ரவி அப்பவே இது இமையா பண்ணாலா இல்லையான்னு அப்பவே அவன் கண்டுபிடிச்சு சொல்லிருப்பானே. நீங்க இதுவும் சொல்லல, நீங்களாவே ஒரு முடிவு பண்ணிட்டீங்க. கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். தெரியாதுமா? சொல்லுங்க. எனக்கு நம்பிக்கை இல்ல இதெல்லாம் இமையா பண்ணிருப்பான்னு கேட்டான். இல்லவே இல்ல, இமையாக்கு அந்த மாதிரி புத்தியும் கிடையாது. இமையா ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை சின்ன இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன். அவ எப்பவுமே மாற போற கேரக்டர் இல்ல, விளையாட்டுத்தனமா பேசுவா. ஆனா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவளுக்கு கிடையவே கிடையாது. என்ன பண்ணி வச்சுட்டீங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரும்? சரிம்மா, ஒன்னு கேட்குறேன். இவ்வளோ நாள் மாறாதவன் திடீர்னு மாறிட்டான்னு யோசிக்கிறீங்களா? எப்பல இந்த பிரச்சனை நடக்கி, எதனால இந்த பிரச்சனை நடக்கி, என்ன காரணமா இருக்கணும் கொஞ்சம் கூட யோசிக்க தோணலையா? சொல்லுங்க. யார் வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை நடக்குன்னு கூடவா உங்களுக்கு யோசிக்க தோணல? இவ்வளோ நாளா ஸ்மூத்தா நல்லா போனது, திடீர்னு இந்த பிரச்சனை எல்லாம் அடுக்கடுக்கா வருது, என்ன காரணமா இருக்கும்? யோசிக்க மாட்டீங்க? அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. யோசிக்கிறதுக்கு விட்டாதானே. அந்த அளவுக்கு அவங்கள மாத்தி வச்சிருக்காளே. இவங்க சொல்றத பார்த்தா காவியா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை எல்லாம் நடக்கும். ஒரு வேலை இதெல்லாம் பண்ணது காவியா தான் இருக்குமோ? ஏன்னா அடிக்கடி தனியாக நின்று சிரிச்சுட்டே இருந்தா. எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது, இது பண்ணது காவியா தான். அப்போ காவியா மாறலை, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிட்டு உள்ள வந்திருக்கா. கண்டுபிடிக்கிறேன், உன் கூட இருந்து கண்டுபிடிக்கிறேன்டி. ஆகாஷை பற்றி உனக்கு தெரியாதுல்ல, ஆகாஷ் யாருன்னு காட்டுறேன். நல்லா யோசிங்க, இந்த பிரச்சனை எப்பல இந்த ஸ்டார்ட் ஆச்சு, யார் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை எல்லாம் ஸ்டார்ட் ஆகி ஒன்னொன்னா நடக்குன்னு நல்லா யோசிங்க. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், இமையா எதுவுமே பண்ணல. இமையா மேல எந்த தப்பும் இல்ல. இமையா மாறவும் இல்ல. இமையா எப்படி இருந்தாலும் அப்படியே தான் இருக்கா.
அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஆனா ஒண்ணு, இமியா கிட்ட இருந்து உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. எப்பவுமே ஒட்ட வைக்க முடியாது. ஒட்ட வச்சாலும் அந்த ஒட்ட வச்ச அந்த தடம் இருக்கதான் செய்யும். நல்ல உறவை இழந்துட்டீங்க. ஏமா நீங்களுமா இனியாவ பேசிருக்கீங்க? நினைச்சு கூட பார்க்கல. பெரியம்மா, சாச்சனா, குணா எல்லாரும் சேர்ந்து சுக்குனூர் அண்ணியோட மனசை உடைச்சிட்டீங்களே. அண்ணி தான் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்க தீர்மானமே பண்ணிக்கிட்டீங்க. ஏமா அண்ணி தான் அவ்வளோ தூரம் சொல்றாங்கல்ல, கொஞ்சம் விசாரிக்கணும், பின்னாடி என்ன இருக்குன்னு யோசிக்க மாட்டீங்க? இல்லை எதனால நடக்கி இமையா எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்னு கொஞ்சம் கூடவா யோசிக்கல? அண்ணி மனசை சுக்குனூரை உடைச்சிட்டீங்களே. போங்கம்மா, உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. சாச்சனா, உனக்கு மட்டும் மன்னிப்பே கிடையாது. என்கிட்ட அண்ணன் சொல்லி வந்துடாத. இந்த உட்காந்துருக்கான்ல உன் குணானே, அவனு ஏன் அண்ணன் அண்ணனு அவங்கிட்டயே உனக்கு தேவையானதெல்லாம் கேட்டுக்கோ. எங்க கிட்ட வரவே வராத. அண்ணே, என்ன இப்படி பேசுங்க? வேற எப்படி பேசணும்? சரியத்தா, ஒரு வாட்டி நடக்கி 2 வாட்டி நடக்கி தொடர்ந்து இந்த நடக்கே எதுக்காக இமையா பண்றா? சரி, இமையாதான் இதெல்லாம் பண்றான்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, எதுக்காக இமையா இதை பண்றா? அவளை கண்காணிக்கணும் அப்படின்னு கூடவா உங்களுக்கு தோணல? சொல்லுங்க அத்தை. ஆனா எல்லாரும் சேர்ந்து அவ மனசு சுக்குநூறா உடைச்சிட்டீங்க. நான் இப்பலேருந்து சொல்றேன், உங்ககிட்ட எனக்கு சொல்றதுக்கு தோணல. ஏன்னா இமியாவும் சொல்லி பார்த்தா நான் எதுவுமே பண்ணலத்தா, என்னை நம்புங்கன்னு. நீங்க யாரும் அவளை நம்பல. அதான் நான் உங்ககிட்ட சொல்லல. ஏன்னா எனக்கு தெரியும் இமியா மாறவும் இல்லை, மாறவும் மாட்டான்னு. ஆனா நீங்க தான் அவளை பேசக்கூடாத வார்த்தைகளெல்லாம் பேசி ரொம்ப நோகடிச்சிட்டீங்க. ஆனா உங்களுக்கு ரவிக்கிட்டேருந்து மன்னிப்பே கிடையாது. கண்டிப்பா இமியா உங்ககிட்ட பழையபடி பேசவும் மாட்டா, அத்தை சாச்சனான்னு வரவும் மாட்டா. போங்க, இமியாவை ரொம்ப நோகடிச்சிட்டீங்க. என்கிட்ட நேத்ரா வந்து அப்பப்போ கேட்பா, இமியா மாறிட்டாளான்னு. அப்ப நான் சொன்னேன், இல்லையே அண்ணி எதுக்காக மாற போறாங்க, எனக்கெல்லாம் அப்படி தெரியல, அண்ணி எப்பவும் போலதான் இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா அவ கேட்டதுக்கு அர்த்தம் இப்பதான் புரிஞ்சுது. நீங்க எல்லாரும் சேர்ந்து அண்ணியன் ரொம்ப நோக்கடிச்சிட்டீங்கல்ல, அவங்க கன்சீவா இருக்காங்க, அது கூட உங்களுக்கு தெரியாது. இப்படி பேசி நோக்கடிச்சிருக்கீங்க. ஜானகிதா, உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ இதெல்லாம் பண்ணது காவியாவா? அத்தை, அதையே இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? கண்டுபிடிச்சு கொட்ட வேண்டிய வார்த்தைகள் எல்லாத்தையும் நெருப்பு மாதிரி கொட்டுட்டீங்கல்ல. இன்னும் தானே அள்ளவா முடியும்? கொட்டினதானே. ஆனா ஒண்ணுதான், ரொம்ப பேசிட்டீங்க, ரொம்ப பேசிட்டீங்க. இதெல்லாம் நடந்துமே எனக்கு இமையா மேல ஒரு சின்ன சந்தேகம் கூட வரல. இமையா இதை பண்ணியிருக்க மாட்டான்னு எனக்கு முழுசா நான் நம்பினேன். ஆனால் நீங்க யாருமே நம்பல. ஏன் தெரியுமா நான் அப்பவே உங்ககிட்ட சொல்லல? இமையா என் கூட இருந்ததோடையும் உங்க கூட தான் ரொம்ப அட்டாச்மெண்டா இருந்தா. நீங்க எல்லாரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு காயப்படுத்திருக்கீங்கல்ல. இமையாக்கு ஒரு கேரக்டர் இருக்கு, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இமையா சொல்லுவா நான் எதுவும் பண்ணலன்னு. நீங்க நம்பலைனா அவளுக்காக யாரும் சப்போர்ட் பண்றதும் பிடிக்காது. நம்ம கூட இருந்து நம்பலல, நம்ம ஏன் நிரூபிக்கணும்னு நிரூபிக்கவும் மாட்டான். இமையா பத்தி தெரிஞ்சும் நீங்க ரொம்ப வார்த்தை விட்டுட்டீங்கல்ல, அவ மனசை சுக்குநூற உடைச்சிட்டீங்கல்ல. அப்புறம் ருத்ரா, உன்னோட சாரியில ஜூஸ் கொட்டினது, உன்னோட கையில சாம்பார் கொட்டினது, உன் கேசரியில உப்பள்ளி போட்டது, உன் தாலி காணாம போனது, பாட்டியோட காலில் வெண்ணி கொட்டினது, எல்லாத்துக்கும் காரணம் காவியா ஒத்தி தான். இமையா பண்ணல, பண்ணதெல்லாம் காவியா பண்ணிக்கிட்டு இமையா மேல பழி தூக்கி போட்டா. ஏன்னா அவளுக்கு ஒரு எண்ணம், அவங்க அப்பா இப்ப செயல இருக்குது, காவியா சொத்தெல்லாம் இழந்து நட்டு தெருவில் நின்னதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இமையாவும் ரவியும். அதுக்காக தான் இமையா ரவியை பிரிச்சு உங்ககிட்ட இருந்து நிரந்தரமா இமையால பிரிச்சு நடு தெருவில் விடணும். அதுதான் அவளோட மாஸ்டர் பிளானு. அதை தான் ருத்ரா கிட்டையும் சாச்சனா கிட்டையும் இமையால பத்தி தப்பா சொல்லி அவங்க 2 பேர் மனசையும் கலைச்சிட்டான். அஞ்சலி கிட்ட போனா, ஆனா அஞ்சலி அதை காது கொடுத்து கேட்குற மாதிரி இல்ல. அவ அந்த மைண்ட் செட்ல இல்ல, அவ வேற ஏதோ ஒரு ட்ராக்ல இருந்தா. அதனால அஞ்சலி இமையால தப்பா நினைக்கவும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு அஞ்சலி இப்பவும் தப்பா நினைக்கலன்னு தான் நினைக்கிறேன். இல்ல நீ இப்ப இல்ல, எப்பவுமே நான் இமையானிய தப்பா நினைக்க மாட்டேன். இமையானி கூட நான் கொஞ்ச நாள் தான் இருந்தேன். இந்த கொஞ்ச நாள்லயே அண்ணியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். சின்னலேருந்து இருந்த இவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா அண்ணி பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அண்ணி கண்டிப்பா இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு அப்பவே தெரியும். என்கிட்ட காவியா என்னென்னமோ சொன்னான், ஆனா நான் தான் காது கொடுத்து கேட்கல. நான் கேட்குற மனநிலையிலையும் அப்ப இல்லை. சாச்சனா, உங்ககிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன். அண்ணியை பத்தி நீ என்கிட்ட சொல்லும் போதெல்லாம் உங்ககிட்ட நான் சொன்னேன், வேண்டாம் சாச்சனா நீ தப்பு பண்ற, அண்ணி அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு எவ்வளவோ சொன்னேன். நீ தான் கேட்கவே இல்லை. அவங்க என் ஃப்ரெண்டு, எனக்கு தெரியும், உன் வேலையை பாரு அஞ்சலின்னு என்கிட்ட சொன்னேன். இப்போ தெரியுதா பண்ணது யாருன்னு, விஷம் யாரா இருந்திருக்காங்கன்னு. எல்லாரும் அப்படி பேசி காயப்படுத்துறேன்னு பார்த்தா ருத்ரா நீ என்ன சொன்ன? இமையாவை குணா விரும்புனா, அதனால குணா என்ன கல்யாணம் பண்றது இமையாக்கு பிடிக்கல. கடைசி வரைக்கும் இமையாவை நினைச்சிட்டு குணா இருக்கணும்னு உனக்கு ஒரு எண்ணம்.
சி, உனக்கு வெக்கமா இல்லடி? அவ கல்யாணம் முடிஞ்சு ரவிக்கு கூட சந்தோஷமா வாழ்ந்து இப்ப வயத்துல குழந்தையோட இருக்கா. அவகிட்ட போய் இப்படி கேட்டிருக்க? இதுக்கு என்னடி அர்த்தம்? சத்தியமா சொல்றேன், அக்கா நீ என்கிட்ட வந்துடாத. செருப்பு கலத்து அடிச்சிருவேன். இமியாக்கு அந்த கேரக்டரே இல்ல. நான் ரவிக்கு மேல ஆசைப்படும் போது கூட என்கிட்ட பொறுமையா எடுத்து சொன்னவ. ஆனா நீ அவளை போய் இப்படி கேட்டிருக்க? நீ எல்லாம் என்னடி பொண்ணு? நீ இப்போ குணாவை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கே, அதுக்கு காரணம் இமையா. குணாக்கு உன்னை கல்யாணம் பண்றதுல துளி அளவு கூட விருப்பம் கிடையாது. ஆனா இமையா தான் குணா மனசை கொஞ்சம் கொஞ்சமா பேசி மாத்தினது. உன்னை பத்தி எடுத்து சொன்னது இமையா. ஆனா நீ அவளை தப்பா பேசிருக்க. இந்த வீட்ல இவ்வளோ நடந்திருக்கு. ஆளுக்கு ஆளுக்கு இமையால பந்தாடி இருக்கீங்க. ஆனா ஒண்ணும் ஜானகி, என்கிட்ட உனக்கு மன்னிப்பே கிடையாது. என்கிட்ட நீ பேசுறாத. நீ இப்படி மாறி பேசுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சாச்சனா, அப்பான்னு சொல்லி வந்துடாத. அப்பா இல்லப்பா, நான் எதுவும். பாட்டி, ஆனா நீங்க தான் ஹைலைட் தெரியுமா? உங்களுக்கு இமையாவை பிடிக்கவே பிடிக்காது. இப்ப இல்ல, எப்பவுமே உங்களுக்கு பிடிக்காது. அவகிட்ட பேசினது ஒரே ரீசன், வயத்துல இருக்கிறது உங்க பேரனோட குழந்தை. அதுக்காக இமையா கிட்ட பேசுனீங்க. இந்த மாதிரி நேரத்தில் அவகிட்ட பேசி காயப்படுத்தக்கூடாதுன்னு அவகிட்ட அன்பா இருந்த மாதிரி நடிச்சீங்க. எனக்கு தெரியும் பாட்டி. ஆனா இவங்க எல்லாரும் பேசுறாங்கன்னு சொன்னோன்னே கூட கொஞ்சம் ஏத்தி விட்டீங்க பாருங்க. பாட்டி, உண்மை சொல்றேன், நீங்களாம் மாறுற ஜென்மமே கிடையாதுல்ல. அக்கா, எங்களுக்கு தெரியாதுலக்கா இதெல்லாம் பண்ணது காவியான்னு. நாங்க அக்கான்னு கூப்பிடாதேன்னு சொன்னேன். நான் யாருக்கும் அக்கா கிடையாது. நீ விட்ட வார்த்தை பாரு, அப்பவே உனக்கும் எனக்கான உறவு முடிஞ்சு போச்சு. எப்படி நீ அவளை பேச உனக்கு மனசு வந்துச்சு? ஆனா ஒன்று, ரொம்ப தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க. ஏங்க வாங்கங்க, இனிமே என்னவும் பண்ணிட்டு போறாங்க, நமக்கு என்ன வந்துச்சு? ஜானகித்தா, அபிராமியத்தா, நீங்க பண்ணது பேசுனதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. இமையா இப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு கொஞ்சம் கூடவா யோசிக்கல? போங்கத்த, நீங்க இப்படி நடந்துப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ணி எல்லாரும் சேர்ந்து ரொம்ப காயப்படுத்திட்டீங்க. ருத்ராணி, நீங்கள் பேசினது ரொம்ப தப்பு. உங்களுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. குணானே, மியா மியான்னு அண்ணியை எப்படியெல்லாம் கூப்பிடுவீங்க. ஆனால் நீங்களும் ருத்ரா இவ்வளோ பேச்சு பேசியிருக்கா, ஒரு வார்த்தை கூட அப்படி இல்லைன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலைல்ல. ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க. எல்லாரும் ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க. இப்போ அழுது ஒரு பிரயோஜனம் இல்லை. காவியலை பார்த்து உனக்கு நல்லா தெரியும். ஆனால் அவ சொல்கிற பேச்சை கேட்டு அண்ணியை தப்பாக நினச்ச பாரு. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உடச்சிட்ட. ஆயிரமே ஃப்ரெண்டாக இருந்தாலும் நீ அன்னைக்கு நாத்தனார் தானே, அதான் நாத்தனார் புத்தியை காமிச்சிட்ட. இனிமேல் உன் பழைய ஃப்ரெண்டு உன்கிட்ட இருக்காது. ஏங்க, நடந்ததெல்லாம் வச்சு அவ தான் பண்ணியிருக்கான்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டேங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் அவ தான் இருந்தா. அதனால தாங்க நான் அப்படி. வேற இமைய மேலே எனக்கு எந்த தனிப்பட்ட வெறுப்போ கோவமும் இல்லைங்க. இப்படிலாம் நடக்குதே, ருத்ரா கல்யாணத்தில் இப்படிலாம் பிரச்சனை வருதுங்கிற கோவத்தில் தாங்க இப்படிலாம் பேசிட்டேன். நீ 1000 காரணம் சொல்லு, இந்த காரணம் எல்லாம் யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. சரி, ருத்ரா கல்யாண விஷயத்துல இவ்வளவு பிரச்சனை வருது இல்ல, எதனால இந்த பிரச்சனை வருது, எங்க இந்த பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு கூடவா நீ தேடலாம்? இப்படி பேசி காயப்படுத்தி வச்சிருக்க. என்ன சொல்லியிருக்க? நீ மார்வின் தெரிஞ்சிருந்தா ரவி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்துக்க மாட்டேன். நீ என்னென்ன பேச்சு பேசிருக்க, அதையும் தாண்டி நீ அவளை அடிச்சிருக்க கை நீட்டி. மாமியார் பத்திய காமிக்கிறியா ஜானகி? சொல்லு, மாமியார் பத்திய காமிக்கிறியா? என்கிட்ட பேசுறாத ஜானகி, பேசவே பேசாத. சாச்சனா, உன் மூஞ்சியை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. அப்பான்னு சொல்லி வந்துடாத. இந்த காவியெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு பழைய தூக்கி இமையா மேல போட்டுட்டல. இல்லடி, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். காவியா, எங்க கிட்டயே உன் கேமை ஆடிட்டல. நீ மாறிட்டேன்னு முழுசா நம்பினேடி. ஆனா கடைசியில் பின்னாடி இருந்து வேலை பார்த்ததெல்லாம் நீ தானே. உன்னை சும்மா விட மாட்டேன்டி, சும்மா விட மாட்டேன். இப்ப பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல. இப்ப தையத்துக்கு குதிக்கிறீங்க. ஏன் அப்பவே யோசிக்க தோணல உங்களுக்கு? ஆனா இமையா மனசை உடைச்சதானே, அந்த பிள்ளைய போய் காயப்படுத்திருக்கீங்க. அபிராமி, உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நீயும் என்கிட்ட பேசாத. உன்னை பார்த்தாலே பிடிக்கல. நான் என்ன உனக்கு வேலைக்காரியா? எப்படியெல்லாம் பேசியிருக்கேன், எப்படி அவன் மூஞ்சில போய் நான் முழிப்பேன். இமையா, நீ என்னை மன்னிப்பியாடி? இதெல்லாம் அர்ஜுனுக்கு தெரிஞ்சா என்னை மன்னிக்க மாட்டாங்களே. அப்போ அர்ஜுன் கோபமாக இருக்கிறதுக்கு காரணம் ஒரு வேலை நான் அன்னைக்கு இமையா கிட்ட பேசினதை கேட்டிருப்பாங்களா? அர்ஜுன் எப்படி மன்னிப்பாங்க இதெல்லாம் தெரிஞ்சா? தப்பு பண்ணிட்டேனே. ஏ காவியா, உன் பேச்சை நான் கேட்டது ரொம்ப தப்பு. நீ பேசி பேசி என்னை மாத்திட்டல. ஒன்ன சொல்லி என்னடி குத்தம்? எனக்கு எங்கடி அறிவு போச்சு? எப்படி நான் இமையா மூஞ்சில போய் முழிப்பேன்? இப்படி நான் பழைய எப்படி அவகிட்ட போய் பேசுவேன்? ஐயோ,
நான் இப்போ என்ன பண்ணுவேன்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ச்சே, வர்மா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இதை விடுங்க. உனக்காக தான், நீ சொன்னீங்கிறதுக்காக தான் எதுவும் பேசாம நான் அமைதியா ரூமுக்கு வந்தேன். இல்லைனா எனக்கு வந்த கோவத்துக்கு. சரி சரி வர்மா, விடு வர்மா. சரி, நீ கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு. நான் உனக்கு ஏதாவது போட்டு கொண்டு வரேன். உன்னை நீ யாரும் பார்க்க வேண்டாம், நானே உன்னை பாத்துக்கிறேன். சரி சரி, அதான் என் வர்மா என்ன பாத்துக்கிறீங்களா? எனக்கு அது போதும். எனக்கு யாரும் என்ன பார்க்க வேணாம். எனக்கு நீங்க மட்டும் போதும். இம்ச, சாரிடி. நான் தான் உன்னை கவனிச்சிருக்கணும். நான் தான் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் உன்னை பார்த்துப்பாங்க. உனக்கு வீட்டில் உள்ளவங்களால உனக்கு என்ன பிரச்சனை வரும்னு எதுவுமே யோசிக்காம அசால்ட்டா விட்டுட்டேன். சாரிடி, என்னை மன்னிச்சிருடி. இதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன்ல. அப்படியெல்லாம் இல்லை வர்மா, நீங்க எதையும் யோசிக்காதீங்க. எனக்கு நீங்க என்ன முழுசா நம்புனீங்க. நான் எதுவுமே பண்ணிருக்க மாட்டேன்னு நீங்க நம்புனீங்க. எனக்கு அது போதாதான்? நீங்க எதுவுமே பண்ணல. நீங்க என்ன பண்ணுவீங்க? வெளியே உள்ள வேலையை பார்க்கணும். கேஸ், அந்த கேஸை முடிச்சு ஆகணும். நீங்களும் நைட்டு பகலா தூங்காம அந்த கேஸுக்காக எவ்வளவு ஓடுறீங்க நான் பார்க்க தான் செய்றேன். நீங்க வீட்டில் உள்ளவங்க நான் பார்ப்பாங்கன்னு நினைச்சீங்க. ஆனா வீட்டில் எப்படி நடக்குது நீங்க எனக்கு கனவா கண்டீங்க. என்ன வர்மா, இதுக்கெல்லாம் நீங்க எந்த காரணமும் இல்லை. ஏன் வர்மா என்னை நல்லா பாத்துக்கிறாங்க. ஏன் வர்மால நீங்க இப்படி பேசாதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. உன்னை போய் பேசி காயப்படுத்திட்டாங்களே. ஆனா உன்னுடி, நான் யாரையும் மன்னிக்க போறதும் கிடையாது. இனிமே யாருக்கிட்டையும் நான் பேச போறதும் கிடையாது. உன்னை எனக்கு பாத்துக்க தெரியும். சரிங்க வர்மா, அதை விடுங்க. உள்ள வரலாமா? உள்ளவா நேத்ரா? இந்த ஏமையா, இதை குடி. இல்ல வேண்டாம் நேத்ரா, என் பொண்டாட்டி எனக்கு பாத்துக்க தெரியும். யாரும் பார்க்க வேண்டாம். டேய் போடா, உனக்கு ஏட்டா கொண்டு வந்தா? நான் இமையாக்கு தான் கொண்டு வந்தேன். பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். போய் வெளியே வேலை இருந்தால் போய் பாரு. எனக்கு இமையால பார்க்க தெரியும். இல்லை நம்பிக்கை இல்லையா? இல்லை ஐயோ நேத்ரா, கொண்டா. இந்தா இதை குடி. தேங்க்ஸ். எதுக்கு நேத்ரா இதெல்லாம் நீ செய்யணும்? வேண்டாம், என் இம்சைக்கு எனக்கு பண்ண தெரியும். போடா. இங்க பாரு இம்சா, உன் புருஷனை அமைதியா இருக்க சொல்லு. ரொம்ப தான் பேசிட்டு இருக்கான். என்ன விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா? வாடா கூடன்னு பேசிட்டு இருக்கா? ஆமாடா, நான் அப்படிதான் பேசுவேன். நீ என் ஃப்ரெண்டு தானே, அப்படிதான் பேசுவேன். போடா வேலையை பார்த்துட்டு. இம்ச சிரிக்கிறா. அவ என்ன வாடா போடான்னு சொல்லிட்டு இருக்கா. உன் புருஷனை பார்த்து அவ வாடா போடான்னு சொல்லிட்டு இருக்கான். நீ சிரிச்சிட்டு இருக்க. அது வர்மா, அது நீங்களாச்சு. உங்க ஃப்ரெண்டு நேத்ரா வச்சு என்னையே இழுக்கிறீங்க. நான் ஏதாவது சொல்லுவேன். எனக்கு நோஸ்கட்டுலவா வேணாம். டேய் பாத்துக்கோடா, கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கா. நீயும் இருக்கே. ஏய், அதுக்கு நீ ரொம்ப தான் வாடா போடா பேசுற. போடி. சொல்லிக்கோ, எவ்வளவு சொல்லணுமோ சொல்லிக்கோ. இமையா, உனக்கு எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளு, சரியா? யார்கிட்டயும் உனக்கு கேட்க இன்னும் தயக்கமா இருக்கும். ஏன் உனக்கு பேசக்கூட தயக்கமா தான் இருக்கும். எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளு, ஓகேவா? எதுக்கு நேத்ரா உனக்கு சிரமம்? நான் பாத்துக்கிறேன். வேணாம். நான் இப்போ இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்றேன்னா அதுக்கு காரணம் நீங்க 2 பேரும் தான். நான் மறக்க மாட்டேன். நீங்க மட்டும் எனக்கு இல்லைன்னா நான் இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கவே மாட்டேன். காலத்துக்கு நான் நன்றி கடப்பட்டிருக்கேன் உங்களுக்கு. நான் இவ்வளோ நாளாக பேசாமல் இருந்ததுக்கு சாரி இமையா. ஏன்னா உனக்கு பிடிக்கவும் செய்யாது. உன்னை அவங்க நம்பலை, நீ நிரூபிக்கவும் விருப்பம் இல்லை. அதனால தான் நான் எதுவும் பேசலை. ஆனால் இந்த அளவுக்கு போகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நேத்ரா, நீ என்ன பண்ணுவ? நீ பேசாமல் இருந்ததும் நல்லது தான். அதனால தானே யார் யார் என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. விடு, அது ஏதோ நடந்துட்டு. சரி அதை பேசி இன்னும் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. சரி அதை விடு. டே ரவி, உனக்கு வெளியே எந்த வேலையாக இருந்தாலும் தைரியமாக இருந்து பாரு, நான் பார்த்துக்கிறேன். என்ன நீ நம்புவல? ஏ நேத்ரா, நம்பாம இல்ல, உனக்கு எதுக்கு சிரமம் தரணும் தான். அதெல்லாம் எனக்கு எந்த சிரமமும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். நீ வெளியே உள்ள கேஸ் விஷயம் பார்ப்பியா இல்லை வீட்டில் இவ்வளோ பார்ப்பியா சொல்லு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காது. வீட்டாட்களை வச்சு எந்த பிரச்சனையும் வராது. என்ன தப்பு பண்ணான்னு உணர்ந்துட்டாங்க. ஆனால் என்ன இமையக்கிட்டேருந்து மன்னிப்பு கிடைக்குமான்னு தான் தெரியல. இல்லை நேத்ரா, என்னால் பழையபடி உங்ககிட்ட பேச முடியுமான்னு தெரியல. இல்லை வேண்டாம், நான் ஒதுங்கி இருக்கேன். என்னைக்கா இருந்தாலும் ஏதாவது ஒன்று நடக்கும். அப்பவும் என்ன தானே சொல்லுவாங்க. இல்லை இல்லை வேண்டாம், நான் இப்படி ஒதுங்கியே இருக்கேன். சரி அது புரியுது. ஏன்னா ஒரு ட்ரிப்பு நம்பிக்கை இழந்துட்டோம்னா அந்த நம்பிக்கை மறுபடியும் வாழ்றது ரொம்ப கஷ்டம். சரி ரவி, உனக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரவா? இல்ல வேண்டாம் நேத்ரா, வேணும்னா சொல்றேன். சரி. இமையா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தயங்காம கேளு, சரியா? இல்ல பழையபடி நீயும் என்ன வில்லியா பார்த்து ஒதுக்க போறியா? என்ன காவியா இப்படி பேசுற? இல்ல சும்மா தான் கேட்டேன். அது ஒன்னும் இல்லை இம்சா, இவளுக்கு வேற வேலைன்னு சொல்லி இல்லை, அதான் இப்படி பேசிட்டு இருக்கா. போ போய் வேலையை பாரு, போ போய் மகேஷை பாரு. சீக்கிரம் எங்களை பெரியப்பா பெரியம்மா வாக்கு. ஆமா சீக்கிரம் என்ன பெரியம்மா வாக்கிடு. பெரியம்மா தானே, ஆக்கிடலாம் சீக்கிரம் ஆக்கிடலாம். சீக்கிரம் அடி செய்யற புடி. சரி நீ இதை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடு. ரவி அவளை பார்த்துக்கோ, நான் சமையல் ரெடியானு சொல்றேன், சரியா? நீ வர வேணாம், நானே எடுத்துட்டு வரேன், ஓகேவா? சரி நேத்ரா, தேங்க்ஸ். ஏய் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள தேங்க்ஸ் நோ. சரி